தொடர்ந்து தற்போதைய நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிகளின் மூலம் சுமார் 1 கோடி பேரின் பெயர்கள் நீக்கப்பட வாய்ப்புள்ளதாக அதிர்ச்சி ரிப்போர்ட். சென்னையில் 1/3 பங்கு வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருப்பதாக தகவல். சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் 64 விழுக்காடு மட்டுமே எஸ்ஐஆர் படிவங்கள் திரும்ப பெறப்பட்டுள்ளதாக தகவல். 40 லட்சம் படிவங்கள் விநியோகிக்கப்பட்ட நிலையில் 25 லட்சம் மட்டுமே வந்துள்ளதாக ரிப்போர்ட். புதுச்சேரி மாவட்டத்தில் தற்போது நடைபெற்ற எஸ்ஐஆர் பணி மூலம் 85,531 பேர் நீக்கம். நீக்கப்பட்ட வாக்காளர்களின் தகுதியானவர்கள் இருந்தால் விண்ணப்பம் 6 பயன்படுத்தி பெயரை சேர்த்துக் கொள்ளலாம் என தகவல். மேற்கு வங்கத்தில் எஸ்ஐஆர் பணிகளின் மூலம் 58 லட்சம் பேர் நீக்கம். நீக்கப்பட்டவர்களில் 1,38,000 பேர் போலி வாக்காளர்கள் என தகவல். ₹39,20 லட்சம் மதிப்பீட்டில் அமையவுள்ள தமிழ்நாடு ஹஜ் இல்லத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அடிக்கல். நாள் ஒன்றுக்கு 400 ஹஜ் புனித பயணிகள் தங்குவதற்கு ஏற்ப வசதிகள் உருவாக்கம். தான் அறிவித்த அறிவிப்பினை செயல்படுத்தி காட்டியுள்ளார். தமிழக சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட வாய்ப்பு கோரி 1237 விருப்ப மனுக்கள் பெறப்பட்டுள்ளதாக அறிவிப்பு. தங்களது தொகுதியில் இபிஎஸ் போட்டியிட வேண்டுமென 349 மனுக்களும், தங்களுக்கு வாய்ப்பு வேண்டி 888 மனுக்களும் பெறப்பட்டதாக தகவல். அதிமுக மூத்த தலைவரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சி.வி. சண்முகம் மயிலம் தொகுதியில் போட்டியிட விருப்ப மனு. கடந்த முறை விழுப்புரம் தொகுதியில் தோல்வியை சந்தித்த நிலையில் தொகுதி மாறுவதாக தகவல். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஜனவரி 5 அல்லது 6ஆம் தேதி தொடங்க வாய்ப்புள்ளதாக தகவல். தேர்தலுக்கு முன் நடைபெறவுள்ள கூட்டத்தொடர் என்பதால் முக்கியத்துவம் பெறுகிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,320 குறைந்து 98,800க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 12,350க்கு விற்பனையாகிறது. வெள்ளி விலை கிலோவுக்கு 4,000 குறைந்து 1 கிலோ 2,11,000க்கு விற்பனை. கிராமுக்கு ₹4 குறைந்து 211க்கு விற்பனை. சென்னையில் செல்ல பிராணிகளுக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளதா என்று இன்று முதல் ஆய்வு செய்யப்படும். மேயர் பிரியா அறிவிப்பு. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்டு தொடர்ந்து ஒரு பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் ஏற்பட்டு வருகிறது. அந்த வகையில் இன்றைக்கு மாநகராட்சி சார்பாக தடுப்பூசிகள் போட்டப்பட்டு வருகிறது. அதே போல் சிப் பொருத்தப்பட்டு அந்த நாய் எந்த அளவுக்கு தடுப்பூசி போட்டிருக்கு, ரேபிஸ் அஃபெக்ட் ஆகலையான்னு வீட்டில் வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகளுக்கும் போடப்படுது, சாலையில் இருக்கக்கூடிய தெருநாய்களும் போடப்பட்டு வருகிறது. அந்த கால அவகாசம் நம்ம டைம் பீரியட் கொடுத்து இன்னும் கூடுதலாக 2 வாரம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கூட நம்ம அதை பண்ணியிருந்தோம். ஸோ இன்றையிலேருந்து நம்ம வரக்கூடிய நாள்லேருந்து வீடு வீடாக தமிழக டிஜிபி அதிகாரிகள் வீடுகளில் இருந்து ஆர்டலிகள் உடனடியாக திரும்ப பெறப்படுவதாக உத்தரவு. தமிழக பொறுப்பு டிஜிபி அபய்குமார் சிங் சுற்றறிக்கை.
சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளிலிருந்து சுமார் 6 கோடி ரூபாய் மதிப்பிலான 15 மெட்ரிக் டன் செம்மரக்கட்டைகள் பறிமுதல். 4 பேரை கைது செய்து மத்திய வருவாய் புலனாய்வு அதிகாரிகள் நடவடிக்கை. ஸ்ரீவைகுண்டம் அருகே வடமாநில பெண் கணவர் கண்ணெதிரே கூட்டு பாலியல் பலாத்காரம். 2 சிறுவர்கள் உட்பட 3 பேர் கைது செய்து காவல்துறை விசாரணை. ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூரில் 8000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய வேளாண்மை உதவி இயக்குநர் அதிரடி கைது. லஞ்ச பணத்தை பெற்றபோது கையும் களவுமாக கைது செய்த மாவட்ட லஞ்ச ஒழிப்பு போலீசார். தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இன்றும் நாளையும் மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னையில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யும் எனவும் வானிலை மையம் தகவல். இந்தியா ஜோர்டான் உறவுகளில் புதிய உத்வேகமும் ஆழமும் பிறக்கும் என பிரதமர் மோடி நம்பிக்கை. வர்த்தகம், டிஜிட்டல், தொழில்நுட்பம் மற்றும் இரு நாட்டு மக்களின் பரிமாற்றங்களில் நாம் ஒத்துழைப்புடன் செயல்படுவோம் என வலியுறுத்தல். இந்தியா, ரஷ்யா இடையே 2025 பிப்ரவரியில் கையெழுத்தான முக்கிய ஒப்பந்தத்திற்கு ரஷ்ய அதிபர் புதின் ஒப்புதல். ரெசிப்ரோக்கல் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் லாஜிஸ்டிக் சப்போர்ட் என்ற ராணுவ ஒப்பந்தத்தை அங்கீகரிக்கும் சட்டத்தில் புதின் கையெழுத்திட்டார். ஆயிரத்து 1971 ஆண்டு நடைபெற்ற பாகிஸ்தானுக்கு எதிரான போரில் இந்தியா வெற்றி பெற்ற தினம் இன்று. டெல்லியில் உள்ள தேசிய போர் நினைவிடத்தில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மரியாதை. விஜய் திவாஸ் தினத்தையொட்டி டெல்லியில் உள்ள போர் நினைவு சின்னத்தில் முப்படை தளபதிகள் மலர் வளையம் வைத்து மரியாதை. போரில் வீர மரணமடைந்த ராணுவ வீரர்களுக்கு முப்படைகளின் தலைமை தளபதி அனில் சௌகானும் மரியாதை செலுத்தினார். காஷ்மீர் மாநிலம் பெஹல்காமில் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்திய சம்பவம். 8 மாதங்களுக்கு பிறகு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது NIA. பீகாரில் ஆயுஷ் மருத்துவர்களுக்கான பணி நியமன ஆணை வழங்கும் விழாவில் சர்ச்சை. இஸ்லாமிய பெண்ணின் ஹிஜாப் முகத்திரையை முதலமைச்சர் நிதிஷ்குமார் அகற்றியதால் சலசலப்பு. டெல்லி மீரட் நெடுஞ்சாலையில் அடர்ந்த பனிமூட்டம். முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி சென்ற வாகனங்கள். டெல்லியில் 5ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு நேரடி வகுப்புகள் ரத்து. காற்று மாசு அதிகரிப்பால் 5ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்கள் பள்ளிக்கு வர வேண்டாம் என அறிவிப்பு. பிரேசில் நாட்டின் குவைபாவில் உள்ள சுதந்திர தேவி சிலை சரிந்து விழுந்ததால் பரபரப்பு. பலத்த காற்றின் காரணமாக இச்சம்பவம் நிகழ்ந்திருக்கலாம் என தகவல். பத்தொன்பதாவது IPL கிரிக்கெட் போட்டிக்கான வீரர்கள் மினி ஏலம் அபுதாபியில் இன்று தொடக்கம். 350 வீரர்கள் மட்டுமே ஏலப்பட்டியலில் இடம் பிடிப்பு. ஜூனியர் ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தானை வீழ்த்தி இலங்கை வெற்றி. மற்றொரு ஆட்டத்தில் நேபாளத்தை 7 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி வங்கதேசம் அசத்தல்.